ஜெர்மனியின் மியூனிக்கில் தொலைபேசி மூலமான மோசடி ஒன்றில் சிக்கிய 70 வயதான மூதாட்டி ஒருவர் 8 லட்சம் யூரோக்களை இழந்தார். தொலைபேசியில் போலீஸ் அதிகாரி போல தன்னை அடையாளப்படுத்திய குறித்த மோசடிக்காரர் அதிர்ச்சியளிக்கும் செய்தியொன்றை அவரிடம் கூறினார். மூதாட்டியின் மகள் ஒரு மோசமான கார் விபத்தை ஏற்படுத்தியதாக அவர் பொய்யாக கூறியுள்ளார். அவரது மக்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார் என குறித்த மோசடிக்காரர்கள் மூதாட்டியிடம் தெரிவித்துள்ளார். அத்துடன் கைது நடவடிக்கையை தடுக்க பெரிய தொகை பிணையாக வழங்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் அச்சமடைந்த மூதாட்டி மோசடிக்காரர் கூறியபடியே செய்துள்ளார். 5 கிலோகிராமுக்கும் அதிகமான தங்க கட்டிகளையும் வெள்ளி நாணயங்களையும் அவர் மோசடிக்காரரிடம் ஒப்படைத்துள்ளார். அந்த பொருட்களின் மொத்த மதிப்பு சுமார் 8 லட்சம் யூரோக்கள் என்று போலீசார் தெரிவித்தனர். இந்த பொருட்களை கொடுத்து 2 மணி நேரத்திற்கு பின்னர் மூதாட்டி தனது மகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அப்போதுதான் தனது மகள் எந்த விபத்திலும் சிக்கவில்லை என்பதனை அவர் கண்டுபிடித்தார். உண்மையை உணர்ந்த பிறகு அவரும் அவரது அண்டை வீட்டாரும் போலீசாரிடம் இதுகுறித்து முறையிட்டனர். இந்நிலையில் ஜெர்மன் முழுவதும் இதுபோன்ற மோசடி அழைப்பு சம்பவங்கள் இன்னும் அடிக்கடி நிகழ்வதாக போலீசார் தெரிவித்தனர். குறிப்பாக முதியவர்களிடமிருந்து பணத்தை பறிக்க பயத்தை ஒரு ஆயுதமாக மோசடி கும்பல் பயன்படுத்துகின்றனர். இத்தகைய மோசடிகள் குறித்து வயதான உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுமாறு அதிகாரிகள் குடும்பத்தினரை கேட்டுக்கொள்கின்றனர்.